நல்லா உறிஞ்சுங்க. மயக்கமாயிட்டாருன்னு செக் பண்ணுவார் டாக்டர். 1 2 3 10 வரைக்கும் சொல்லு. 1 2 3 9 37 39 சொல்லுங்க. வாங்கிட்டாரு மாப்பிள்ள. அருடா வளர்க்க செக்கப். இன்னொருத்தனுக்கு குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க. முரட்டாள் 1 இருந்து 50 வரைக்கும் சொல்கிறான்னா 50 வரைக்கும் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் மருந்தை கொடுக்குறாங்க. இன்னும் மயங்கவே இல்லைங்க. மருந்து இன்னும் ஒரு 50 கிராம். ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி EFGHIJK Z வரைக்கும் சொல்கிறேன். என்னடா மருந்து கூட தீரப்போகுது, இன்னும் மயக்கமே அடையல. 10 20 100 வரைக்கும் சொல்கிறா அப்படின்னு இன்னொரு 50 கிராம் மருந்து. 10 20 30 40 50 60 70 80 90 100 வேற எதுவும் சொல்லணுமா அப்படிங்கிறேன். டாக்டர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். அவன் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். இப்படிலாம் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா, ஜென்ரல் அனஸ்தீசியா. ஒன்றுமே இல்லை. பல்லில் ஒரு ஊசியை போட்டு விடுறான் சும்மா அப்படிங்கிறான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு செடியை பிடுங்குற மாதிரி பல்ல வரட்டுன்னு பிடுங்குறாங்க. சார் இன்னொன்று இருக்கு, அதையும் பிடிங்கி விடுங்க சாருங்கிறா. பிடிங்கி விட்ட பிறகு அந்த மருந்து குறைய டாக்டரை திட்டுறான். பாடாவது நாய், பின்னால வலிக்கும்னு சொல்லவே இல்லையே. அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தா உடம்பு செத்த உடம்பு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹார்ட்டை நம்ம முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணுறான். எங்கேருந்து வந்துச்சு? ஆரம்பத்தில் ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு லியோனியோட 50 பட்டிமன்றத்தேர்ந்து இத்தினோண்டு சிப்பில் கொண்டு வந்திருக்கேன். சார் நீங்கள் 45 வருஷமாக பேசின பட்டிமன்றம் போனால் இந்த இதில் இருக்குது சார் மெமரி கார்டு. நான் அப்படியே பார்க்குறேன். மனுஷ வாழ்க்கையும் இதே மாதிரி தாண்டா. மின்சார அது என்ன எலக்ட்ரிக் சுடுகாடு, அது மின்மயம். அவ்வளோ பெரிய ஆளை தூக்கிட்டு வர்றாங்க. ஆடி பாடி மாலை பார்த்தீங்கன்னா 15 லாரியில் போகுது. டக்குன்னு உள்ள கொடுக்குறாங்க. பேப்பரில் மனுஷன் தான் உங்கள் பெரியப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் எங்கள் பெரியப்பா. ஆமாம் எடுத்துகிட்டு போ. 5 கிராம் சாம்பலை மாறி இருக்கேன். ஏன் என்ன பெரியப்பாவை இப்படி ஆக்கிருக்கியா? நான் வச்சிருக்க வேண்டியதானே வீட்லையே. இங்கே கொண்டு வந்தால் பொட்டலம் தான்.